எப்பவும் போல இந்த சீசனும் நம்ம தமிழ் தலைவர்ஸ் அஃபிஷியலா எலிமினேட் ஆயிட்டாங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே டீம்ல பவன், சாகர், அர்ஜுன், நிதேஷ், நரேந்தர்னு நெறைய நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பா இந்த சீசன் பிளே ஆஃப்ஸ் போய்டும்னு எதிர்பார்த்தோம். கடைசில அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராசான்னு சொல்ற மாரி தான். எப்பவும் போல நம்ம தமிழ் தலைவர்ஸ் அந்த டேபிள் பாட்டம்லயே இருக்காங்க. இதுல புதுசா பல பிரச்சனை வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் பத்தி அடுத்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ கடைசியா விளையாட மேட்ச பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட்டிங்ல தமிழ் தலைவர்ஸ் ஒரு நல்ல கேம் பிளே தான் விளையாடுனாங்க. இதுல ஒரு பிளஸ் என்னன்னா பெங்காலுக்காக தெவாங் வந்து பிளே பண்ணல. அர்ஜுன் எப்பயும் போல ஒரு நல்ல கேம் பிளே பண்ணி 20 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அதே போல பெங்கால்ல வந்து விஸ்வாஸ்ன்ற ஒரு பிளேயர் வந்து ஒரு நல்ல கேம் பிளே கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும்போது தமிழ் தலைவர்ஸ் ஒரு நல்ல லீட்ல இருந்தாங்க. எப்பவும் போல தான் செகண்ட் ஹாஃப்ல சொதப்பிட்டாங்க. அதுலயும் இந்த மேட்ச்ல தெவாங்க்லாம் பிளே பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சொதப்பிட்டுப்பாங்க போல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்டிங்ல எல்லாம் தமிழ் தலைவர்ஸ் பெருசா பாயிண்ட்லாம் விடல. கடைசி அந்த ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும்போது தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இப்படி விளையாண்டதுனால கடைசியா தமிழ் தலைவர்ஸ் 43, பெங்கால் 44ட்டு இந்த மேட்சை தமிழ் தலைவர்ஸ் தோக்கறது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல இருந்து அஃபிஷியலா எலிமினேட் ஆயிட்டாங்க.